அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கிறோம். குறிப்பா இந்த காலம் பண்டிகை காலங்கள். பண்டிகை காலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா வீட்டில் பலகாரங்கள், அதே மாதிரி கேக் ஐட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வது வழக்கம். அதுவும் சிலர் இன்றைக்கு இருக்கிற காலத்துல நேரம் போதாமையால பலர் ஆர்டர் செஞ்சு எடுத்துக்கிறது வழக்கம். அது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது சிலர் என்னதான் செஞ்சாலும் எங்க வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கணும் அப்படின்னா எங்களை கையால நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சு அவங்களுக்கு பரிமாறுறதுல இருக்கிறதுல அன்பும் இருக்கு, அக்கறையும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் கூட இன்றைக்கு பண்டிகைகள் மூலமா நம்ம சமூகத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இன்றைய தலைமுறையினருக்கும் சரி, சுமார் 30 வருடங்களாக இந்த துறை சார்ந்து, அதுவும் குறிப்பா வெதுப்பகம், அதாவது இந்த பேக்கரி ஆர்டர்ஸ் பண்றது, கேக் செய்யறது, அதே மாதிரி வீட்டு கைவினைப் பொருட்கள் செய்யறது, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில 30 வருட காலத்துக்கு மேலேயும் தன்னை அர்ப்பணித்து ஆசிரியராகவும் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆளுமைதான் இன்றைய நிகழ்ச்சியில என்னோட இணைந்திருக்கிறார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பவானி. பின்னுக்கு இருக்கிற பேரு நான் சொல்றேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்க. முதல் கட்டமா ஒரு விஷயத்த நான் காட்டணும் நேர்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கேக் மேடம் பவானி மேடம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படி ரியலிஸ்டிக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. கேக் மாதிரி ஸ்டார்டிங் தெரியலை, நான் நினச்சேன் சும்மா செஞ்சுருக்கேன். பட் இதை பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம பேச இருக்கிற நிகழ்ச்சியில் எப்படி இருக்கிறீங்க? லைஃப் எல்லாம் எப்படி போகுது? முதல்ல நல்லா போகுது, சந்தோஷம். எங்களுக்கு ஒரு தனி வழி அமைச்சு கொண்டு நாங்கள் நடக்கிற நேரம் எங்களுக்கு அது சந்தோஷம். ஓகே, இந்த 30 வருஷ அனுபவம் அப்படின்றது அது சொல்றது ஒரு மாஸ்டருக்கு மேல அப்படின்னு 4 வருஷம் போகும்போதே நம்ம மாஸ்டர் ஆகிடும். பட் அதையும் தாண்டி இப்போ 30 வருஷம் அனுபவம், பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த துறையில பயணிச்சுட்டே இருக்கும்போது இது உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையில இது சந்தோஷமான விஷயம்தான். இப்போ எங்களை மாதிரி பெண்களுக்கு இதை நாங்கள் சொல்லி கொடுக்கும் போது தாங்களே வீட்டில் இருந்து கொண்டு இந்த விஷயங்களை செய்தால் ஒரு சின்ன இன்கம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் போய் இதை டெவலப் பண்ணிட்டு இன்னும் கால் எடுத்து கதைக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முதல்ல சொன்னால் ஹஸ்பண்டுக்கு உதவியாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன சின்ன இன்கம்மால் இதால் நாங்கள் வழி நடத்தி கொண்டும் போகலாம். எங்களோட காலத்துக்கு இப்போ கட்டாயம் தேவையான ஒன்று, சந்தோஷமாக இருக்குது. மற்றது படிப்பிக்கிறதுன்றது உழைக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அர்ப்பணிப்பு. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களோட கைவண்ணங்கள் எங்களுக்கு வெளியில தெரியுது. யாருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள நாங்க இன்னும் ஊக்குவிக்கலாம். அப்ப இது உண்மையிலே மனசுக்கு திருப்தியான ஒரு வேலை. நீங்க சொல்லியிருந்தீங்க என்னன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. இவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொன்னா, இலங்கையில சமீப காலங்களில் இருக்கலாம், முழு நீள திரைப்படங்களா இருக்கலாம், குறுந்திரைப்படங்களா இருக்கலாம், அது கொழும்புல தனக்கான ஒரு பாணியில பல திரைப்படங்களையும் சரி குறுந்திரைப்படங்களையும் நடித்துட்டு இருக்கிற பி.டி. செல்வம் அவர்களுடைய துணைவியார் தான் இவங்க. கட்டாயம் அதுதான் அவர் ஸ்டார்ட்லேயே சொன்னேன் என்னன்னா, இல்லை கொஞ்சம் சர்ப்ரைஸா நான் இடையில சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் தான் கால் பண்ணி சொன்னாரு, இப்படி அவங்களோட அனுபவத்தை கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு. இப்படி ஒரு துணை கிடைக்கிறதுக்கு நம்ம ஏன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்னதான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளோட இருக்கிற துணை நமக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கு. அந்த விதத்துல நீங்க அவரை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இந்த லைனுக்கு, இந்த தொழிலுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் ஊக்குவிக்கிறதும். சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு இதை நீங்க செய்ய வேணும், செய்தா நல்லா உங்களோட லைஃபுக்கு பொழுதுபோக்கு கண்டு இல்லாம இது நிறைய பேருக்கு உதவி செய்யறதாகவும் இருக்குது. அப்ப அதனால முதல் நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அதோட என் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களும் எனக்கு சரியான சப்போர்ட் பண்றேன். இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு தந்தது. ஓகே, என்னன்னா இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான பயிற்சி நிலையங்களா இருக்கலாம், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதா இருக்கலாம், அதே மாதிரி வீட்டுல கைப்பணி பொருட்கள் செய்யறதுக்கெல்லாம் ஆர்வம் இன்றைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வாழ்க்கை சூழல் ஒன்று இருக்குது, பொருளாதார பிரச்சனை வரும்போது செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா சுமார் 30 வருடத்துக்கு முன்னுக்கே நீங்க இந்த துறைக்குள்ள ஆர்வம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரம் இதுக்குள்ள போகணும், இல்லை இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், இதை படிக்கணும்ன்ற ஆர்வம் எப்படி இருந்துச்சு? 30 வருடங்கள்னா எங்களோட நாட்டுல இருந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியாது. எங்களோட படிப்பை முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கிற நேரம் இந்த மாதிரி கை வேலைகளை
பழகினா நல்லம் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் நான் இதுல கை வச்சேன். நான் உண்மையிலே துவங்கினது எனக்கு வெளிநாட்டுல இருந்து மேபிள் கேக்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல படிப்பிக்கிறவங்க. அவங்க எனக்கு ஆன்லைன் மூலமா நிறைய படிப்பிக்கிறவங்க. அவங்களோட சர்டிஃபிகேட் கூட எனக்கு இருக்குது. இதுக்காக வந்து அவங்க எனக்கு இஷ்யூ பண்ணிட்டு போனவங்க. அவங்க மூலமா இப்ப அந்த காலத்துல இந்த கட்டர்ஸுகளோ எல்லாமே இப்ப வந்து எல்லாமே ஈஸியா வந்துட்டு, ஆனா இந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்து நாங்க எல்லாமே எங்களோட கையால செய்ததால ஒன்றையும் எங்களுக்கு ஒரு ஆர்னமெண்டல் தேவை இது செய்யறதுக்குன்ற விஷயம் இல்லை. எங்களோட கையாலேயே எல்லாம் செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அப்ப அதன் மூலமா எங்களுக்கு நிறைய இன்னும் நான் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். புது புது விஷயங்கள் எல்லாம் இன்னும் படிக்கிறேன். ஓகே, குறிப்பா நீங்க இது மட்டும்தான் பண்றீங்களா இல்லைன்னா வேற எதுவும்? உண்மையா நிறைய செய்யறது வந்து இப்ப பிரைடல் பொக்கே, ஃப்ளவர் மேக்கிங், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், காஸ்டியூம் ஜுவல்லரி, கோல் போஸ்லின் ஆர்னமெண்ட்ஸ், மற்றது கேக் ஆர்டர்ஸ் மெயினாக செய்கிறேன். வெட்டிங் கேக் ஸ்ட்ரக்சர், பர்த்டே கேக், ஒகேஷனல் கேக்ஸ், டிசைன் கேக்ஸ் எல்லாம் செய்கிறதோட ரிச் கேக், கிறிஸ்மஸ் கேக் எல்லாம் செய்கிறது. பிரைடல் ட்ரெஸ்ஸிங்கும் செய்கிறேன். அதாவது வீட்டுல செப்பரேட்டா உங்களுக்குன்னு ஒரு யூனிட் ஆரம்பிச்சு அதுல பயணம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. குறிப்பா உங்களுக்கு பல விருதுகளும் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா நம்ம பேசுவோம் தொடர்ச்சியா. சரி, இப்ப இந்த இண்டஸ்ட்ரி வந்து பொதுவா வந்து உணவு வகை சார்ந்த விஷயம் பண்ணும்போது போட்டி என்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே நேரத்துல இப்ப நாங்கள் ஒரு கடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது பல காம்படிட்டர் நம்மளோடய போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? போட்டி என்று சொல்றது இப்ப எங்களை தேடி வாரவங்களுக்கு எங்களோட பெஸ்ட் என்னன்றது தெரியும். ஒரு குவாலிட்டி இருக்குது, சுத்தம் இருக்குது. இப்ப வாரவங்க இன்னும் 2 பேரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்ப போட்டி என்று சொல்றதுக்கு எந்த விஷயத்துல இல்ல. ஓகே, இப்ப வாரவங்களுக்கு தெரியுமா இது குவாலிட்டி, அப்ப அவங்க இன்னும் 2 பேர் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதனால போட்டி என்று சொல்றதுக்கு எனக்கு இல்ல. அவங்களுக்கு நடக்குது. இப்ப வீட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்டிகை காலம், குறிப்பா கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதால பொதுவாக வந்து கேக் ஐட்டங்களோ இல்லைன்னா ஏதாச்சும் கைப்பணி பொருட்களோ செய்வாங்க, பலகாரம் ஐட்டங்களோ. ஸோ அது மாதிரி இப்போ கேக் ஒன்று செய்கிறது என்ன, வீட்டில் இருக்கிறவங்க ஓனா என்ன மாதிரியான ஐடியா எடுத்து இல்லை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு? இப்போ அவங்க படிக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் பேசிக்லேருந்து சொல்லி கொடுப்போம் தானே. இப்போ கிறிஸ்மஸ் சீசன்ண்டா அவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் சொல்லி கொடுப்போம் இந்த விஷயம் இந்த மாதிரி தான் வேணுமன்றத. ஒரு சின்ன ஒரு அவன் இருந்தால் போதும், பேசிக்கை படித்தாங்கண்டா போதும், தங்களோட நாலேஜை வச்சு அவங்களே செய்து கொள்ளலாம். அது செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னட்ட படிக்கிறவங்க இப்ப எல்லாருமே தாங்களே செய்து கொள்ளுவாங்க. தங்கட கிறிஸ்மஸ் கேக்கும் சரி, 3 months கிளாஸ் கொடுக்குறேன். அப்ப அதுல 2 months முடியக்குள்ளே அவங்களுக்கு நல்லா டேலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க அதை தாங்களா செய்யறாங்க வீட்டுல. அதே மாதிரி இப்போ புதுசா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரி இப்போ இந்த இதுக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு கேக் செய்யறதுன்னா இந்த டிசைன்ஸ் இருக்கலாம். சில ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து ரொம்ப இலகுவா இருக்கு. முதல் வந்து ஒரு ஆர்ட் நல்லா வரைய தெரிஞ்ச ஒருத்தங்களாலதான் அதுல டிசைன் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. ஸோ அதை பத்தி இப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இது பழகணும்னு வருவாங்க. இப்ப எல்லாராலையும் அந்த ஆர்ட் பிடிக்க இயலாது. பேசிக்கா ஓகே இது ஓகே என்று செய்யறாங்களும் இருக்கிறாங்க. இல்ல அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி நுணுக்கங்களை பிடிச்சிட்டு செய்யறாங்களும் இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களுக்கு நான் என்ன செய்யறது, கூட பிராக்டிக்கலை கொடுக்கறது. 1 month ஃபுல் பிராக்டிக்கல். அப்ப அவங்க செய்ய ஒரு தரம் பிழை விடுவாங்க, அப்புறம் 2, 3 செய்யும் போது பெர்ஃபெக்டா அவங்களால அதை செய்ய முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த கேக் முதல்ல இப்போ வந்து இந்த ஐசிங்ல வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கு. இப்போ இந்த கேக்ல நீங்க இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடியதுதானா இல்லைன்னா? எல்லாமே சாப்பிட்றது தான். எல்லாமே சாப்பிட்றது. இப்போ பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் தான் செய்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்னோ எஃபெக்ட் தெரிகிறதுக்காக. அப்போ இதுவும் எங்களுக்கு ஃபாண்டன்ட், இந்த ட்ரீ செய்திருக்கிறது ஃபாண்டன்ட். இது ஃபாண்டன் அண்ட் பட்டர் கிரீம். அப்ப எல்லாமே எடிபிள், எல்லாம் நீங்க சாப்பிடுறது தான். ஓகே, ஏன்னா இப்போ சொல்லிட்டா எனக்கு அந்த மேலே சாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கையால மோல் பண்ணிட்டு சின்ன சின்ன டீடைல்ஸ், அந்த கண், அந்த பியர்டு எல்லாம் பட்டர் கிரீமால பைப் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேக் செய்யறதுக்கு எவ்வளவு காஸ்ட்? இது வந்து செய்யறதுக்கு ஒரு 2500.
ஓ. அதையும் குறைச்சு சிலாக்கள் கேட்பாங்க. தங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கேட்கும் போது நாங்க அதுக்கேத்த மாதிரி செய்து கொடுப்போம். சரி, ஓகே. அதே போல இப்ப வந்து நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. இப்ப நீங்க அங்க இருந்து வரும்போது அந்த நேரத்துல வந்து ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைவா இருந்திருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்க மூலமா தான் இந்த ஆர்டர்ஸ் இதெல்லாம் வருது. அப்ப இருந்ததுக்கும் இப்பயும் வந்து என்ன மாதிரியான மாற்றம் இருக்கு உங்களுக்கு நீங்க பாக்குறது? இப்ப வந்து ஆன்லைன் என்று செய்யும் போது ஃபாஸ்டஸ்ட் எங்களுக்கு வந்து குயிக் ஒர்க் வேணும். அது எல்லாமே ஆன்லைன் குயிக் ஒர்க் செய்ய இயலாது. இப்போ நான் செய்கிற கேக்ஸ் வந்து டெக்கரேட்டிவ் டிசைன்ன்றதால எனக்கு 3 days 4 days டைம் தருவாங்க. ஆன்லைனில் செய்கிறவங்க வந்து என்ன செய்யலாம், ஸ்வீட் செய்யலாம், நிறைய நிறைய விஷயங்கள் டக்குன்னு செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி அதுகள் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ்க்கு 3 days டைம் கட்டாயம் வேணும் எங்களுக்கு. அப்போ வெயிட் பண்ண வேணும், முதல்ல ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ண. ஓகே. அதே போல சரி, இது ஒரு ஆர்டர். இது மாதிரி நீங்க உங்க மனசுக்கு பிடிச்சி செஞ்ச ஏதாவது ஒரு கேக் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. நான் சின்னதுல இருந்து பார்த்து, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பர்த்டேக்கு நான் செய்யற நிறைய இருக்கிறாங்க கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு இப்ப ஒரு டிசைனை தந்தா நான் படங்கள் இதுகள் கொண்டு வர இல்லை, அது இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆசையா என்ன சொல்றது, இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு செய்யறது மாதிரி அதை ரசிச்சு அதை ஒவ்வொரு இண்டி இந்த டெக்கரேஷனும் பார்த்து பார்த்து செய்யறது ஒரு 1-2 இல்லை, நிறைய இருக்கு விஷயம். அதே போல இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இதை உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி, ஒன்று பிசிக்கலா இல்ல ஆன்லைன்லயா? இல்ல ஆன்லைன்ல உண்மையா கேட்குறாங்க நிறைய பேர், வெளிநாட்டுல இருந்து கேட்குறவங்க. ஈவன் இப்ப லாஸ்ட் வீக்கும் செய்தேன் நான். ஏன்னா வர இயலாத ஆக்களுக்கு ஃப்ரூட் கேக் மிக்சர்ஸ் காட்டினேன் நான். ஆனா நான் சொல்றது என்னன்னா, வர வேணும், வந்து அவங்களோட கை பட்டாத்தான் அவங்களுக்கு அதோட விஷயங்கள் புரியும். ஆன்லைன்ல செய்தா ஒரு நாளும் அது எங்களுக்கு அது ஃபுல்ஃபில் இல்லை, பெர்ஃபெக்டா செய்ய இயலாது. என்னட்ட வாரவங்க பிசிக்கலா வந்து தான் எல்லாம் பழகுறாங்க. ஓகே, தொடர்ச்சியா இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம். இந்த கேக் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா, அதோட உங்களோட பயணம் சம்பந்தமா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியா பேசலாம். தொடர்ச்சியா இணைந்திருங்க. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியா பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல எங்க கூட மிஸ்ஸஸ் பவானி செல்வம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. நீங்க நிறைய விஷயம் இந்த கேக் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி வீட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இன்றைக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றத கொஞ்சமா சொல்லியிருந்தீங்க. இன்னும் தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு சில ஃபோட்டோஸ் உங்களுடையது, நீங்கள் பெற்ற விருதுகள் அது சார்ந்தெல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த ஃபோட்டோ, இது வந்து விழித்தெழு பெண்ணே என்ற ஒரு கனடியன் நிறுவனம். அவங்க சசிகலா மேம், அவங்க ஸ்ரீலங்கன் தான். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தனி இடம் இருக்குது கனடாவில். இப்போ அவங்க இங்கே டேலண்டட் லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் இப்போ இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் எனக்கு கிடைச்சது, இப்போ இந்த இயரும் வாராங்க. இப்போ அவங்க மூலமாக தான் இது எங்களோட டேலண்ட்டை பார்த்து தேர்வு செய்து கொடுத்த அவார்டு இது. இது வந்து இங்கே நிறுவனம் அவங்க மூலமா டேலண்டட் கிளாஸஸ் அதுகளுக்காக கொடுத்த அவார்டு. அடுத்தது இது சுகர் ஃப்ளவர்ஸ், எங்களோட கேக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு தேவையான விஷயங்கள். இது எதுவும் அதே மாதிரி. இது பிரைட் உடுத்துறேன் நான். இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஆள், அவங்கள ட்ரெஸ் பண்ண நேரம் எடுத்த போட்டோ. இது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் செய்த டைம் எடுத்தது. வெட்டிங்குக்கு கேக் நேச்சுரல் ஃப்ளவர்ஸோட கேக் செய்தேன் நான். ஆமா, இந்த நேச்சுரல் ஃப்ளவர் இது வரும்போது தான் இங்க டவுட்டே இருக்கு. இது ஒரிஜினல் ஃப்ளவர் தானே, இது சாப்பிடலாமா இல்லையான்ற ஒரு டவுட் வரும். இப்போ ஐசிங்ல செய்யறது எல்லாமே சாப்பிடலாம். இப்போ இது நேச்சுரல் என்னும் போது சில ஆக்களுக்கு வந்து நேச்சுரல் அண்டைக்குள்ள அவங்களோட செட்டி பேக் டெக்கோவில் இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் கேட்பாங்க.
அவங்களே அதை எங்களுக்கு கொண்டு தருவாங்க. அப்போ நாங்க அதை வச்சு கொடுக்கறது. ஓகே, ரொம்ப நன்றி. அதே போல இப்ப சமீபத்துல எல்லாம் பார்த்தா நிறைய எக்ஸிபிஷன் எல்லாம் நடக்குது. நாங்க கூட இதுல ஒரு ஹோட்டல் ஒன்றுல போயிருந்தோம். நயன்தாரா மாதிரியே டிசைன் பண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப பெருசா அது இருந்தால் இப்போ நிறைய இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஏராளமான எக்ஸிபிஷன் நடந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்க டேலண்ட். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இவ்வளோ காலம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் பயணிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களா? எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களோட ஓனாக நாங்கள் செய்த காலங்கள் இருக்குது. இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நேரம் 1 year படிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஷார்ட் தான். எல்லாருக்கும் டைம் போதாது, எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. மற்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அப்ராட் போகிறாக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸிபிஷன் என்ற சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் போகிற இல்லை. இப்போ அவங்களுக்கு படிப்பிச்சுட்டு டெவலப் பண்ணி அவங்களோட எக்ஸாமினேஷனை பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிடுவோம். ஓகேயா இருந்தா 3 months 4 months ஃபினிஷ் பண்ணிடுவோம். குறுகிய காலத்துல வேகமா பழக வேணும். அதுங்கட காலம் அப்படி போகுது இப்ப. ஓகே, இது இன்னைக்கு ஒரு கொமர்ஷியலா மாறினதுல இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரோட்ல 4-5 கடைகள் இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி வைஸா செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நார்மலாக. ஆனா நம்ம தரம் எப்பயுமே மங்கி போகாம நிரந்தரமா இந்த குவாலிட்டியில தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப சீக்கிரமா கத்துட்டு அதுல இருந்து நம்ம செய்யப்படுற ஒரு பொருளுக்கும் பல வருஷமா அதே தொழில அந்த ப்ரொஃபஷனலா அவங்க கொண்டு போகும்போது இருக்கிற அந்த வித்தியாசமும் வேறுபடுது இல்லையா? இப்போ அது ஒரு கமர்ஷியலா ஒரு பேக்கரி மாதிரி அதை செய்து இஷ்யூ பண்ற நேரம் அவங்களோட ப்ரைஸ் வைஸ் குவாலிட்டி வைஸ் ஹோம்மேடா இருக்காது. அது பல்கா எடுக்கிற திங்ஸ் பல்கா தான் எல்லாருமே அதை போட்டு செய்யலும், ப்ரைஸையும் ரிடியூஸ் பண்ணணும். ஆனா குவாலிட்டி வைஸ் நான் அதை சொல்ல இயலாது. அது அவங்களோட ஒவ்வொருத்தர் இது இருக்கு. ஹோம்மேட் இப்போ எங்கிறது ஹோம்மேட். அப்போ நாங்கள் பல்கா எதுவும் வேண்ட மாட்டோம். எல்லாம் பார்த்து வேண்டுற திங்ஸ் சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நாங்கள் ஹோம்மேடுக்கு கொடுக்குற ப்ரைஸுக்கு அவங்க பேக்கரியில் சீப்பாக இருக்கிற நேரம் அதை எடுக்க விரும்பாமல் எங்கிட்ட வாராங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் வீட்டில் செய்கிறது ஒரு ஷார்ட் பீரியடில் பழகினாலும் நாங்கள் சொல்லி கொடுக்குற விதம் குவாலிட்டி அண்ட் நீட் ஃபுட் ஐட்டம் வீட்டில் வச்சு செய்யும் போது நாங்கள் எப்படியும் லேடிஸ் நீட்டாக தான் செய்வோம். அப்போ சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ அவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் என்ன ப்ரைஸ் என்றாலும் எங்களை தேடி வாராக்கள் இருக்கு. அதே மாதிரி இதில் இப்போ நம்ம சுகர் அதிகமாக ஆட் ஆகும். அதில் இந்த கலரிங் எல்லாம் ஆட் பண்ணுறது அதிகமாக இருக்கு. ஸோ இது பயன்படுத்தும் போது அதுக்கான அளவீடுகள் ஏதாச்சும் இருக்கா? அளவீடுகள் இருக்குது. இப்போ நாங்கள் அளவுக்கு மீறி செய்யல. அதை நாங்கள் சொல்லுவோம் வில்டன் கலர் கேக். வில்டன் கலர் கேக் நிறைய பேர் சூஸ் பண்ற இல்லை, என்னன்னா டார்க் கலர்ஸ். அப்போ அது இல்லை. இப்போ பாருங்க இதில் கலர்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது கேக்குக்குள்ளேயும். அப்போ அதுதான் அந்த ஹோம்மேட் ஸ்டஃப். அப்போ அவங்க எங்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லித்தான் எங்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு தெரியும், நாங்களும் அட்வைஸ் பண்ணுவோம். சுகர் ஃப்ரீ கேக் இருக்கா? சுகர் ஃப்ரீ கேக் இல்லை, ஆனா லெஸ் பண்ணலாம். கிரீம் வாயிலா லெஸ் பண்ணலாம். ஆனா கேக்குக்கு சுகர் குறைச்சி செய்தா எல்லாமே இருக்கும் போது எல்லா ஐட்டத்திலயும் இருக்கு. எக்லெஸ் கேக் இருக்குது, முட்டை இல்லாம செய்யலாம். இன்னைக்கு இந்த கேக் இண்டஸ்ட்ரியில கலர் ஒரு கடைக்கு நம்ம போயிட்டா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இந்த ரோஸ்பெரி, பிளாக்பெரி, இப்படி ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இவ்வளவு காலம் போகும்போது உங்களுக்கு அதை பத்தின அனுபவங்கள்லாம் இருக்குல்ல? கலர்ஸ் சொல்லும் போது இப்போ சொல்லுங்க, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஹோட்டல்ல ஷோ மாதிரி வைக்கும் போது பார்க்க நல்லா இருக்கும். சாப்பிட்றது எல்லாருக்கும் அது பிடிக்காது. அப்ப அதனால நாங்க செய்யும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஃபெஸ்டிவல் டைம்களுக்கு நீங்க போனீங்கன்னா கண்ணுக்கு எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். அப்ப நாங்க அதுகளை அவாய்ட் பண்றது, நாங்க செய்யும் போது கலர்ஸை அவாய்ட் பண்ணி ஒரு அளவுக்கு கொடுக்கலாம். ஓவரா நாங்க அதுகளையும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி எடுக்கக்கூடிய விஷயங்களும் இல்லை. இப்போதைய நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நம்ம செய்கிற இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. பர்த்டே அந்த மாதிரி வரும்போது அது வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி கல்யாணங்கள் அதுக்கு நோட்டஸ் வருது,
அது வேற வேற மாதிரி. மாதிரி. இதுக்கு டிஃபரன்ஸ்ல என்னது? இதுல டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்ப நான் தான் சொன்னேன், இப்ப இது வந்து ஒவ்வொருத்தர் இப்ப நாங்க பர்சனலா ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி அவங்களோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க அந்த ஸ்ட்ரக்சரையோ கேக்கையோ நாங்க செய்யறோம். நாங்க ஃபுல் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப நாங்க பாக்குற நிறைய கஸ்டமருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேஸ்ட். இப்ப ஒரு ஆள் இது நல்லா இருக்கு இதை செய்யுங்கண்டுவாங்க, இன்னொரு ஆள் இல்ல இது வேண்டாம் வேற மாதிரி. அப்ப அதை பார்த்து தான் நாங்க கேரியர் பண்ணி கொண்டு போறது. ஓகே. அதே போல இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில பயணம் செய்யணும் அப்படின்னா இனி வர போறவங்க, அதே போல இன்னும் படிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி வந்து தங்களை தயார்படுத்திக்கணும்? ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். ஹார்ட் ஒர்க்ன்றது அவங்க வந்து தாங்களே கையால சின்ன 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 கேக்ஸ். நான் சொல்றது வந்து முதல்ல உங்களோட ஃபேமிலிக்கு செய்யுங்க. குறைகள் இருந்தா அவங்க அதை பெருசுபடுத்த மாட்டாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இது சரியில்லை, இதை கொஞ்சம் நீட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இதை அப்டேட் பண்ணுங்கன்ட்டு. அப்ப அவங்க ஒன்றொண்டா செய்து 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 இப்ப கேரியா பண்ணும் போது நாங்களும் இன்னும் அதை குவாலிட்டியா கொடுக்கத்தான் பாக்குறோம். அப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்கறது, புட் யுவர் ஹேண்ட், கையை போட்டு நாங்களே ப்ராக்டிஸ் பண்ண வேணும். சின்ன 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 கேக்கா செய்ய 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 அவங்க பெர்ஃபெக்டா ஆயிடுவாங்க. செய்யலாம், எல்லாராலையும் முடியும் செய்ய. ஏழாண்டு இல்ல, ஆனா டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஒரு ஆர்டர் திடீர்னு வேணாம்னு சொன்ன சந்தர்ப்பங்கள்லாம் இருந்திருக்கு? அப்படி நடந்தது இல்ல இது வரைக்கும். இதுவரைக்கும் இல்ல இல்ல. இது நான் ஏதாவது இந்த கேள்வி கேட்டேன்னா, சில நேரம் நாங்க அந்த சோசியல் மீடியால பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா சொல்லுவாங்க, ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு திடீர்னு வேணாம்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் நான் 25 இயர்ஸா ஆர்டர் செய்யறேன். அப்படி ஒன்றும் நடந்தது இல்லை. ஆனா இந்த கொரோனா டைம்ல வெட்டிங் ஸ்டாக் த பீசஸ் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் நான். அது வந்து கொஞ்சம் வெட்டிங் போஸ்ட்போண்ட் ஆகி அந்த கேக் எடுக்க இல்லாம 1000 துண்டு ரிச் கேக் அவங்க அதை ஆஃபர் பண்ண சொன்னவங்க, யாருக்காவது ஆர்ஃபனேஜுக்கு அப்படி இப்படி கொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது கொரோனா எல்லாம் கிளியர் ஆன பிறகு திரும்ப என்னட்ட ஆர்டர் பண்ணி எடுத்தவங்க கேக். ஓகே. இப்போ இங்க நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்து டெலிவரி பண்ற ஒரு விஷயத்துக்கு நமக்கு செய்யற அந்த, அது எனக்கு தெரியல அது எப்படின்னு, அதுக்கு போடுற விஷயங்களா இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் உடனே இல்லை, ஒரு நாள் 2 நாள் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதே வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது சம்டைம் 10 நாள் ஆகும், 1 மாசம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. வெளிநாட்டுக்கு அனுப்புறது ரிச் கேக் பீசஸ், அதாவது வெட்டிங் கேக் பீசஸ். அது வந்து நாங்க செய்தா 1 இயருக்கு வைக்கலாம். 1 இயருக்கு அது 1 இயர் 1.5 இயருக்கு வைக்கலாம். அதுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒரு 10 டேஸுக்கு முதல் தான் நான் அதை ரேப் பண்ணுவேன். கேக்கை நாங்க பேக் பண்ணி வச்சிருவோம். கேக் எவ்வளவு பழசாகுதோ அவ்வளவுக்கு அந்த கேக் டேஸ்ட். நான் கொண்டு வர இல்லை உங்களுக்கு. அது ஃப்ரூட் கேக், அது வந்து சொல்றது எங்கட ரிச் கேக். அது வெட்டிங் எல்லாத்துக்கும் அதுதான் செய்யறது. அப்ப அது பழசாக பழசாக டேஸ்ட் கூடும். அது மட்டும்தான் நான் வெளியில அனுப்புறது. வேற இதெல்லாம் எங்களுக்கு வைக்கல. எங்கட கேக் வந்து ஹோம்மேட்னால ஃப்ரிட்ஜில் வைக்கிற இல்லை. இந்த க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆகாது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட தேவையில்லை. இப்போ ஃபாரின்ல மாதிரி எங்கட கேக்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இது ஒரு நான் ஃப்ரெஷ்ஷாகவே கேக் பேக் பண்ணி இப்போ நாளைக்கு கொடுக்க பண்ணுமெண்டா இன்றைக்கு தான் டெக்கரேட் பண்ணுவேன். அப்போ அது ஒன்றும் நடக்காது, பழுதாகாது. ஓகே. இது வரைக்கும் எத்தனை கிளாஸ் நீங்க படிச்சு கொடுத்து வெளியில கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க? நிறைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை இருக்கு. ஒரு more than ஒரு 10 batches, more than that. அந்த 10 batches நான் சொல்றேன், ஒரு 10 batches போயிருக்கிறாங்க. அதுல வந்து யாராச்சும் இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் பயணிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட வெளிநாட்டுல இருக்கிறாங்க பிள்ளைகள். அவங்க கால் பண்ணுவாங்க, சின்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு மிஸ் இப்படி நடந்துட்டு இது என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டு செய்கிறாக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் தேங்க் பண்ணுவாங்க, ஒரே கால் பண்ணி தேங்க் பண்ணுவாங்க. அவங்க அதுல கேரி பண்றாங்க நல்லா. ஓகே. நீங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது கல்யாணத்துக்கு பிறகா இல்ல கல்யாணத்துக்கு முன்னுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணது? கல்யாணத்துக்கு முன்னுக்கு. அது தொழிலா இல்லை, ஒரு டீச்சிங்கோட. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவரோட ஹெல்ப்போட, ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட இதை தொழிலா செய்யறேன். ஸ்டார்ட்ல வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி படிக்க போறோம் அப்படின்னு பேக்கரி தொழிலா படிக்க போறேன், வேலை இல்லை, இது
அப்படின்னு விமர்சனங்கள் வாரதும் சிலருக்கு உண்டு. ஆனா நீங்கள் வீட்டுல இருந்து அப்படி செய்யும்போது வீட்டால என்ன சப்போர்ட் பண்ணாங்க? வீட்டில் எல்லாரும் நல்ல சப்போர்ட். எனக்கு ஹஸ்பண்டு பிள்ளைகள் 2 பேரும் சப்போர்ட். எனக்கு இதுல கல்யாணத்துக்கு முன்னுக்கு அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. அம்மா முதல்ல அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை வளர்த்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் ஆலையும் எங்களோட சகோதரங்கள் இருக்கிறாங்க எனக்கு. 3 சிஸ்டர்ஸ் அண்ட் ஒரு பிரதர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஹெல்ப்பும் எனக்கு இருந்தது. அதால பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பகுதி நேரமா செஞ்சுட்டு போன ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவே மாறி இருக்கு. சரி, அதே போல உங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறாங்க? எங்களோட சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதுகள் மூலமாக நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதோட ஃபோன் நம்பரும் எல்லாருக்கும் நார்மலாக நிறைய பேருக்கு தெரியுது. பட் அது மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அது மூலமாக கால் பண்ணி அது கனெக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமா இந்த இன்டர்வியூ பார்த்த அப்புறம் ஓகே ஒரு ஐடியா இருக்கிறவங்க நிச்சயமா கால் பண்ணுவாங்க. இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசுவோம். காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். எங்க கூட மிஸ்ஸஸ் பாவனி செல்வம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ கேக் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். எதனால் இந்த கேக் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் சீசன் வந்துருச்சு. எங்களோட ஆஃபீஸ்லேயும் நிறைய சகோதர நண்பர்கள், அதாவது கிறிஸ்டியன்ஸ் நண்பர்கள் இருக்காங்க. பட் இதுவரைக்கும் கேக் கொண்டு கொடுத்ததில்லை. ஸோ எதிர்வரும் காலங்களில் வரப்போகிற கிறிஸ்மஸ்லேயும் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இடைவேளைக்கு போகலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல. எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க மிஸ்ஸஸ் பாவனி செல்வம். அவங்க இந்த கேக் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக வீட்டில் இருந்து தொழில் செய்ய முனையும் பெண்கள் இன்றைக்கு என்ன செய்யலாம், படித்து முடிச்சுட்டு ஒரு தொழில்துறையை நாடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக ஒரு பிரயோசனம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வாறு இந்த கேக் செய்யலாம், அதே மாதிரி கைவினை பொருட்கள் செய்யலாம், பலகாரங்கள் செய்யலாம், இந்த மாதிரியான விடயங்களை இவங்க மூலமாக தொடர்பு கொண்டு கூட நீங்கள் நிச்சயமாக அது பற்றிய ஒரு அறிவையும் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட கல்வி கூட கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதே போல் இன்றைக்கு இருக்கிற ஒரு பொருளாதார பிரச்சனையில் இது உங்களுக்கு ஒரு பகுதி நேர ஒரு உழைப்பாக கூட இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நாங்கள் ஒரு ரபிட் ஃபயர் மாதிரி சில கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின சம்பளம், அதாவது முதல் சேலரி ஒரு கேக் செஞ்சது ஆர்டர் நான் உழைச்ச அப்படின்றது அது சரியான சந்தோஷமா இருக்கும். அது கையில் எடுக்கும் போது பெரிய ஒரு பெருமதியான விஷயம் அது எங்களுக்கு. அது எடுத்த உடனே வீட்டுக்கு ஏதாவது செய்ய வேணுமென்று ஃபர்ஸ்டா எடுத்தது 6,000 ஒரு ஆர்டர். ஓகே, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? சந்தோஷம். ஓகே, என் காசு அப்படின்னு. அதே மாதிரி சரி, ஓகே. உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறது யாரு? பிள்ளைங்களா, ஹஸ்பண்ட் தான்? பிள்ளைகளையும் குறை சொல்ல, அது அவங்களும் ஈக்குவல். ஆனா அவங்களோட ஏஜுக்கு அதை காட்ட தெரியாது. ஆனா எல்லாத்தையும் காட்டுறது ஹஸ்பண்ட். சரி, நான் அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்றது? சரி, வச்சிருக்கா. சரி, கணவருக்கு தெரியாம செஞ்ச ஒரு குடும்பத்தனமோ இல்லைன்னா ஒரு ரகசியமான ஒரு விஷயமோ இப்ப வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லையா? இல்ல அவர் இருக்கிறதால சொல்றீங்க? உண்மையா இல்ல. கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் தெரியாம. அவர் பேசுவார். அப்ப அவர் இல்லாத நேரம் செய்யணும்னா அது செய்திருக்கிறார். சரி, என்ன பார்த்து ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிற ஒரு கேள்வி என்ன பார்த்து ஏன் இதை கேட்டீங்க அப்படின்னு? இருக்குது நிறைய விஷயம். இப்ப வேணாம். சரி, எனக்கு இவங்க கூட தான் நேரம் செலவு பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஃபேமிலி கூட தான். சரி, உங்களோட கனவுகள் எதை நோக்கி இருக்கு?
குடும்பத்துக்காக, மற்றது இந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேணும். என்னட்ட வார பிள்ளைகளுக்கு என் பேரை சொல்ற மாதிரி நடந்து கொள்ள வேணும். ஆனா இப்பவும் சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்தது கடவுள் எங்களுக்கு காட்டுனதுண்டு, இப்படி நீங்க படிப்பிப்பீங்களா என்ற வேர்டு எனக்கு கேக்குது. அப்ப அது எனக்கு ஒரு சந்தோஷம். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் இப்ப. சரி, அதே போல எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனா இந்த காரணத்தால் இதை விட்டுட்டு நான் இப்ப இந்த விஷயம் பண்றேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விட்டுட்டு இப்ப நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாச்சும் விஷயம் இருக்கு? அதெல்லாம் சொல்ல அப்ராட் போக விருப்பம் இருந்தது, நிறைய வாய்ப்புகளும் வந்தது. ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லை போறது. அப்ப அதுக்காக நான் அது விட்டுட்டேன். இப்ப சொல்லிட்டீங்க, உங்க விருப்பத்தை அவரு நிறைவேற்றுவாரு கட்டாயம். அதே மாதிரி சரி, ஓகே, உங்க லைஃப்ல ஒரு தடவை சரி நான் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? எல்லாம் சுத்தி பார்க்க வேணும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் இடங்களுக்கும் போய் பார்க்கணும். அது ஒன்று இருக்கு, பிடிச்சது செய்ய வேணும். அதே மாதிரி சரி, ஓகே, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா நீங்க என்ன விஷயம்? என்டர்டைன்மெண்ட்ன்றது வெளியில எதுவும் இல்லை, வீட்டுல தான். வீட்டிலேயே தான். செல்வம் சார் பார்த்தா ஃபீல் பண்ணுவாரு, நான் இவ்வளோ வெளியில கூட்டு போறேன் இதுன்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு. சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்துல கோபம் அதிகமா வரும்? பாப்பா உண்மை சொல்றீங்களா? வீட்டுல எல்லாம் நீட்டா இருக்க வேணும். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்காட்டி கோபம். சரி, ஓகே. அதே மாதிரி சரி, உங்க துறை சார்ந்தவங்கள உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பர்சன்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல பெஸ்டா செய்யறவங்க இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல இப்ப ஜெலஸ்ன்னு சொல்றதுக்கு இல்லை, அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அவங்கள. ஓகே, ஃபைனலா ரொம்ப நன்றி உங்களோட இந்த பதில்களுக்கு. அதே மாதிரி இறுதி எதை கேளுங்கன்றா, உங்க கணவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது உண்டு பிடிக்காதது உண்டு? அவர எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும். பிடிக்காத விஷயம் சொல்லுங்க, அதைத்தான் கேட்க ஆவலா இருக்கும். அவர் தான் குழப்படி, எடுத்த பொருள் எடுத்து வைக்க மாட்டார், அது பிடிக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, என்னன்னா ஓகே, அவர் வந்து இன்னைக்கு சினிமால எல்லாம் நிறைய இது பண்ற, அவர் ஹீரோவா நடிச்சா யாரு ஹீரோயினியா நடிக்கலாம் சினிமாவில்? கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்க சொல்லுங்க, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. இப்ப நடிக்கிற மெயின் ஆக்ட்ரஸ் கேக்குறீங்களா? ஓகே, நயன்தாராவா இல்லையா சமந்தாவா? வேண்டாமா? ஹீரோயினே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. சரி, அவன் கவலைப்பட போறாரு. சரி, ஓகே, ஃபைனல் கொஸ்டின் என்ன, உங்களுக்கு 2 வரம் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒருத்தங்க சொன்னா என்னென்ன வரத்தை தெரிவு செய்யுங்க? 2 வரம். இன்னும் கொஞ்சம் கடந்த காலத்துக்கு முன்னாடி போகணும்னு கேட்பேன். ஏன்னா சில விஷயங்கள் நான் செய்ய நினைச்ச விஷயங்கள் செய்ய முடியாம போயிட்டுது. அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போக முடிஞ்சா நல்லா. அடுத்தது எல்லாரும் நல்லா இருக்கணும். இது 2 தான். ஓகே, சரி, இப்போ உங்களோட பர்சனல் क्वेश्चन வந்து, சரி, நான் கேள்விப்பட்டேன் காதல் திருமணம் அப்படின்னு, அதுவும் பண்டார வழியில இருந்து மட்டக்களப்பு போறதுக்கு எப்படி, எவ்வளவு காலம் நீங்க திருமணம் ஆகி? சொல்ல வேணுமா? வயசு தெரிஞ்சு. சரி, ஓகே, அந்த காலத்திலேயே எப்படி வந்து இந்த தொடர்பு அப்படின்னு? இவர் கலாம்புல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர். அப்ப மீட் பண்ண நேரம் தெரியல, கடவுள் இணைப்பு எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து. இல்ல அது ஓகே, அது நம்ம சொல்லி தப்பிக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணிருக்கும். இல்ல இந்த வாரணமாயிரத்துல 10 பேரோட பார்க்கும் போது இவர் நல்ல பிள்ளை,
10 பேர் 10 பேரோட பார்க்கும்போது இவர் நல்ல பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர் நல்ல குணங்கள், கேரிங், லேடிஸை மதிக்கிற விதம் அப்ப பிடிச்சிருந்தது. என்ன பெஸ்ட் கிஃப்ட் அதுவும் கொடுத்தாரா? இம்ப்ரெஸ் பண்றது கோல் இல்ல லெட்டர் கொடுத்தாரா? கோல் எதுக்கு லவ் லெட்டர் எதுவும்? லவ் லெட்டர் கொடுத்தேன். கவிதை ஞாபகம் இருக்கா? சொல்லல அது. சூப்பர் மேம். நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ஃபைனலாக நம்ம நிகழ்ச்சி நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியில பயணம் செய்கிற ஒருத்தர் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள? இவங்களுக்கு இந்த சரியான திங்ஸ் கிடைக்க வேணும் நேரத்துக்கு செய்யும் போது. மற்றது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், அதாவது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேணும். மற்றது குவாலிட்டி வைஸ் அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பண்ண வேணும். மற்றது போட்டி என்று சொல்றதுக்கு இல்லை, தங்களோட டேலண்ட்டை காட்டுனாங்கண்டா அவங்களால ஜெயிக்க முடியும், செய்யலாம். இப்போ இது வந்து இப்போ ஹோம்மேடாக இருக்கிற ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில மாறும் போது என்ன மாதிரியான சவால் இருக்கு அதுல? அங்க சவால் இருக்கும் நிறைய. அவங்க பேக்கரி மாதிரி அதை ஓப்பன் பண்ணுனா ஒர்க்கர்ஸை சரியான ப்ராக்டிக்கல் ஒர்க்கர்ஸ் எடுக்க வேணும். அந்த ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் நாங்க பக்கத்துல நின்று எவ்ரி திங்ஸ் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நாங்க உருவாக்குன குவாலிட்டி அங்க இருக்கு. அப்படி இல்லாட்டி அங்க நாங்க தோத்து போக வேண்டி வரும். ஓப்பன் பண்ற ஒரு கமர்ஷியலாக நீங்கள் ஒரு பேக்கரியை திறந்தா நாங்கள் டே அண்ட் நைட் அதில் நின்று ஒவ்வொரு வேலையும் நாங்கள் பார்த்தா தான் அதை முன்னுக்கு கொண்டு வர முடியும். கொமர்ஷியலாக இது மாறும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்க. நீங்கள் இதை கொமர்ஷியலாக கொண்டு வர ஐடியா இருக்கா? இவ்வளோ கால அனுபவத்தை வச்சு இருக்குது. ஆனால் அது இந்த கொமர்ஷியலாக செய்கிறதுக்கு இப்போ ஹஸ்பண்டோ பிள்ளைகளோ அவங்களோட ஃபீல்டு வேறு. மகள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்கிறா, ஃபைனல் இயர். அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹெல்ப் பண்ணுவா, ஆனால் இந்த லைன் நான் அம்மா நீங்கள் சரியாக கஷ்டப்படுறீங்கம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு தான் சொல்லுவா. அப்போ எனக்கு தெரியும் அவங்க இதில் கை வைக்க போகிறது இல்லைன்ட்டு. மகனும் இப்போ ஓஎல் முடிச்சுட்டு ஏஎல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அவருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை நான் கமர்ஷியலாக கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹோம்மேட் வீட்டில் செய்கிறது தான் எனக்கு பெஸ்ட். ரொம்ப நன்றி. உங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இறுதியாக இந்த ஏதாச்சும் உங்களுடைய நீங்கள் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? சொல்கிறேன். இப்போ பழகிற பிள்ளைகளுக்கு, இப்போத்தைய பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை குறைவு. ஆனால் இப்போ சொல்லுங்க, இப்போ பேரண்ட்ஸே நம்பி இருக்காமல் ஸ்டடீஸை ஒரு பக்கமாக செய்து கொண்டு இதையும் அவங்க செய்யலாம். சின்ன வயசுலேயே படிக்க துவங்கினாங்கண்டா அவங்களோட ஸ்டடீஸ் முடிகிற டைமில் அவங்க பிஸ்னஸ் வீட்டிலேயே செய்ய துவங்கிடலாம். அப்போ இதை அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கை வேலைகளை பழகினா வீட்டில் இருந்தே ஒரு இன்கம் எடுக்கலாம். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த பண்டிகை காலத்தில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சி தந்தமைக்கு இறுதியாக ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களுக்கும் உங்களோட கணவருக்கு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அவர் தான் கால் பண்ணி கட்டாயம் இவங்களுக்கு இவ்வளோ காலம் இந்த இண்டஸ்ட்ரியில் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அவங்க நிறைய என்ன இன்டர்வியூஸ் கூப்பிட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் டான் டிவிக்கும் ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் மிஸ்ஸஸ் பவானி செல்வம் அவங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது கேக், இதில் வந்து என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்கள் இருக்குது, இதை செய்கிறதுல எவ்வளோ சவால் இருக்குது, இதை செய்யணும்னா எவ்வளோ பொறுமை வேணும் போன்ற பல விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, திவாகர், சஞ்சய், அதே மாதிரி வினித் ஆகியோருக்கு நன்றிகளை குறிப்பிட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட சந்திக்கும் முறை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.